ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியாக டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் 10 நிமிஷத்தில் சப்பாத்தி சுடுற அளவுக்கு சாஃப்டான சப்பாத்தி மாவு எப்படி பிசையலான்னு பார்க்கலாங்களா? அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணி விட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் ஒரு 1/2 கிலோ ஆசீர்வாத் சப்பாத்தி மாவு எடுத்துருக்கேங்க. அதை நல்லா பிரிச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மாவு விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் கொட்டி நல்லா பிசைய ஆரம்பிக்கலாங்க. இது பிசையிறதுனா ரொம்பலாம் போட்டுக்கிட்டு மாவு, தண்ணி இப்படிலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பிசைய வேண்டியதெல்லாம் இல்லைங்க. நம்ம விட்ட தண்ணி, சர்க்கரையில நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிட்டே வரோம். மாவு கலக்கிற மாதிரி பிசைஞ்சிட்டே வரோங்க. நல்லா இந்த மாதிரி பிசையும்போது இந்த மாதிரி வரும். இதில் இருக்க தண்ணியிலேயே நல்லா பிசைஞ்சிட்டே வந்தோன்னா நல்லா நமக்கு கெட்டியாக நல்லா பிசைய ஆரம்பிச்சிருங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு வரும்போது கொஞ்சம் லைட்டாக தண்ணி பற்றல. நான் ஏற்கனவே 200 ml தண்ணி எடுத்து வச்சிருந்ததில்ல 3/4 ஊற்றிட்டு கொஞ்சோன்னு வச்சுருந்தேன். அதையும் அதில் மேலே தெளிச்சிட்டு நல்லா பிசைய ஆரம்பிச்சிட்டேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சா பாத்திரத்துலேயும் மாவு ஒட்டாது, சப்பாத்தி மாவும் நல்லா சாஃப்டாக திரண்டு வருங்க. நம்ம தண்ணியோ மாவோ சேர்க்க வேண்டியதே இருக்காது. கரெக்டாக மெஷரிங்க இது. இதுவே 1 கிலோ மாவு போடுறீங்கன்னா அதுக்கு 400 ml தண்ணி, 2 ஸ்பூன் எண்ணெய், அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு, சர்க்கரை அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 3 கிலோ மாவு பிசைகிறதா இருந்தால் கூட இந்த மாதிரி மெஷரில் பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக வருங்க. அதை இந்த சைஸ் அளவுக்கு உருண்டை பிடிச்சிட்டு நம்ம ஏற்கனவே அளவுக்கு நம்ம எடுத்து வச்சிருந்த கோதுமை மாவை இந்த உருட்டி வச்சிருக்க உருண்டையில் நல்லா பரவலாக தூவிட்டு ஒவ்வொரு உருண்டை மேலேயும் இந்த வரமாவை இந்த அளவுக்கு டிப் பண்ணி எடுத்துட்டு சப்பாத்தி உருட்டுற கட்டையால் வச்சு நல்லா வேணுங்கிற ஷேப்புக்கு உருட்டிக்கலாம். நான் வட்டமாக தேய்க்கிறேன். நீங்கள் சதுரமாவோ இல்லை செவ்வக வடிவத்திலேயோ கூட தேய்ச்சிக்கலாம். எப்படி தேய்ச்சிங்கனாலும் மாவு நல்லா சாஃப்டாக தேய்க்கிறதுக்கு நல்லா சூப்பராக வருங்க. கஷ்டப்படவே வேண்டியதில்லை. சூடான தோசைக்கல்லில் இந்த மாவை 2 பக்கமும் திருப்பி போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா சப்பாத்தியை சாஃப்டாக வேக வச்சுக்கலாங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தட். 10 நிமிஷத்தில் மாவு பிசைஞ்சு உடனே இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாங்க. கஷ்டப்படவே தேவையில்ல. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினஸாக இருந்தீங்கன்னா கூட இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை சர்க்கரை சேர்த்துருக்கனால நமக்கு எந்த ஒரு தொட்டுக்கிறதுக்குமே இல்லாமல் வெறும் வாயிலே 2 சப்பாத்தி சாப்பிட்லாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும்.